ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேல்வே ரீச் ஆனோடனே அயர்லாண்ட் ரீச் ஆனோடனே நம்ம என்னென்ன கார்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றதோட ஃபஸ்ட் பார்ட் தான் இது. ஸோ வந்த உடனே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டியது நம்ம யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ். ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட ஐடி கார்டு வாங்கணும். ஸோ ஐடி கார்டு வாங்கினதுக்கப்புறம் நம்மளால் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கே ஏஐபி ஓட பேங்க் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐபியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆர் யூ நியூ கஸ்டமர் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஆர் யூ அன் ஐரிஸ் ரெசிடெண்ட் அப்படின்னு கேட்கும். அங்கே ஆமான்னு தான் கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நோ கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து ப்ரூஃப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக கேட்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு வீடியோ கால் வரும். ஓகேவா? ஸோ அந்த இதிலே வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ கால் வரும். வீடியோ கால் வந்து அவங்க டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளில வந்ததுக்கப்புறம் ஓடிபி மட்டும் போட்டு சப்மிட் பண்ணால் ஏஐபியோடது வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு சில நேரங்களில் அந்த பேங்க் ஆப் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ பாதி ஸ்டெப் போனோடனே வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து மோஸ்ட்லி அந்த பேங்க் ஓப்பனிங் டைமில் ஒர்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு நடக்கும். இந்த இது முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் செட் ஆயிரும். உங்களால் வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வந்து நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து அவங்க கொரியரில் அனுப்புவாங்க. ஸோ அந்த ஓடிபி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிரும். கார்டு வந்துடும் நமக்கு. பட் வந்து நம்ம பிபிஎஸ்என் கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட நம்பர் இதில் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணலாம். பட் நம்மளால் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு கொடுக்க முடியாது. ஸோ இதோட அடுத்த வீடியோவில் நான் வந்து பிபிஎஸ் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பை.